இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியை எப்படி க்ளீன் பண்ணுறது, கழுவுறது. என்ன டாக்டர் கிட்னியை கழுவுறதா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம உடம்புல உள்ள அழுக்கு, டாக்ஸின் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புகிற வேலை, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய சிறுநீரை ப்ராப்பராக வெளியேற்ற வேலை, நம்ம உடம்புல பிபியை கூட கண்ட்ரோல் பண்ணுற வேலை இந்த கிட்னிக்கு இருக்குது. இதை தான் நம்ம ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம இதயத்துக்கும் கிட்னிக்குள்ளே தொடர்பு இது. நம்ம உடம்புல உப்பு, நீர் இதோட சமநிலையை பேணி பாதுகாக்கிறது. வைட்டமின் டி செயல்பாட்டுக்கும் கிட்னியோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். சரி, யாருக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு, பிபி அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும், உப்பு அதிகமாக சாப்பிட்ற பாக்கெட்டில் அடைச்சி விற்கிறாங்க இல்லையா, ப்ராசஸ்டு சால்ட்டி ஃபுட், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருந்தாலே உடம்புல டீஹைட்ரேஷன் அதிகமாகிடும். இதனால் கிட்னி கண்டிப்பாக பாதிக்கப்படும். சில பேர் தொடர்ந்து தேவையில்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வருவாங்க. சின்ன தலைவலி வந்தாலே உடனே பேராசிட்டமால் போடுறது, சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே ஆன்டிபயோட்டிக்கை டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் போடுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கிட்னி அது பாதிக்கத்தானே செய்யும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது கூட. கிட்னியை எப்படி க்ளீன் பண்ணுறது, கிட்னி டிடாக்ஸ், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். கிட்னியை சூப்பராக க்ளீன் பண்ணோம்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய நோய்களில் இருந்தும், இன்ஃபெக்ஷனில் இருந்தும், ஏன் கிட்னி ஃபெயிலியரில் இருந்தும் நம்ம பாதுகாக்க முடியும். கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணை சுற்றி பயங்கரமாக வீக்கம் வர்றது, கை காலில் வீக்கம் போடுறது மாதிரி, குமட்டுற மாதிரி ஃபீலிங்கு, வாமிட் கூட வரலாம், தலை சுத்தல் வரலாம், யூரின் போகிறதுல பிரச்சனை வரலாம், இப்படி பலவிதமான ப்ராப்ளங்கள் வரும். சரி வாங்க, இந்த கிட்னியை பாதுகாக்க என்ன சாப்பிட்ணும், என்ன குடிக்கணும், அதான் பார்க்க போகிறோம். 1 லிட்டரு தண்ணி எடுத்துக்கோங்க, அதை அடுப்பில் வச்சுட்டு அப்படி சூடுபடுத்துங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இருக்கு இல்லையா, கொரியாண்டர் பவுடர், இது கூட பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, 1/2 டீஸ்பூன் அளவு. 1 லிட்டரு தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 1 லிட்டரு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சா போதும், ஒரு 3/4 லிட்டரு தண்ணியாக மாறும். அதை அப்படியே எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிட்டு வரலாம். இல்லை அப்படி எனக்கு குடிக்க பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமாக தண்ணி மாதிரி கூட குடிச்சிக்கலாம். தொடர்ந்து இதை நீங்கள் குடிச்சிட்டே வரும்போது இது என்ன தெரியுமா பண்ணுது, உடம்புக்குள்ளே போய் கிட்னியை கிட்னியில் உள்ள அழுக்கை ஃபுல்லாக வெளியேற்றுது. இப்படியே கிட்னி டீடாக்ஸ் ஆகி சுத்தமான கிட்னியாக மாறும். கிட்னியில் பதிஞ்சிருக்க அந்த டாக்ஸின்ஸு, அழுக்கு எல்லாம் வெளியே போகும்போது நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது வெளியே போயிடும். கிரியாட்டின் ஆகட்டும், யூரியாவாகட்டும், எல்லாமே அழுக்களோடு வெளியே போயிடும். ஏன் சில பேருக்கு ஸ்டோன் சின்ன சின்னதாக இருக்குல்ல, அது கூட வெளியே போயிடும். கிட்னி ஹெல்த்தியாக இருக்கணும், ஃப்யூச்சரில் கிட்னி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா தடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை சொல்லிட்டேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது இயற்கையிலே ஒரு உணவுப் பொருள் தான், இந்த மெடிசனும் கிடையாது. அதனால் நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.